சோறு நம்ம சாப்பிடுவோமா? அப்புறம் இதுக்கு எனக்கு ஸோ அழுறதுக்கு கரண்ட் இருக்குது. செம்ம பசி எனக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு வேலைக்கு வந்தோன்னு சரியான பசி. என்ன பண்ணுறது, நம்ம தானே சமைச்சு சாப்பிடணும். ஸோ அதனால் நான் வந்து சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். இதுதான் அந்த சைனீஸ் கீரை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த சையோடு தான் பிடிக்கும். இந்த கீரை தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தவுலாம் போட்டு ஒரு என்னது தவு கிச்சா, தவு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ் பால்லாம் போட்டு நம்ம ஒரு செஞ்சுருக்கோம். ஸோ எனக்கு இந்தமாதிரி சாப்பிட பிடிக்கும். கிச்சா வச்சு எனக்கு நான் ரொம்ப உரப்பு எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உரப்பு வந்துட்டு என் உடம்புக்கு உரப்பு எடுத்துக்காது. ஸோ இந்த தவு இருக்குல்ல, இந்த ஜப்பனீஸ் தவ். ஸோ இந்த ஜப்பனீஸ் தவை வந்துட்டு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு டொமேட்டோலாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட சைனீஸ் கீரை. நம்ம கீரை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா ஏன் கீரை அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா, கீரை தான் நம்மளுக்கு வந்துட்டு சக்தி வந்து கீரை தான். நீங்கள் ரைஸ் குறைவாக எடுத்துகிட்டு இந்த கீரை இந்த சைடிஷ்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரைஸை குறைச்சிட்டு அதை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்திலாம் உடம்புக்கு. ஸோ இந்தமாரி சாப்பிட்றது நல்லது. இங்கிட்டு வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். கீரையை அப்படி வச்சு இந்த கிச்சா போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்தமாதிரி சாப்பிட்றப்ப எனக்கு மோஸ்ட்லி வந்து நான் ரொம்ப கிச்சாப் தான் இருப்பேன். சிக்கனாக இருக்கட்டும், தவாக இருக்கட்டும், முட்டையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கிச்சாப் ரொம்ப செய்வேன். கிச்சாப்னா கிச்சாப் ஊற்றி